ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. அங்கே செய்மரம் வச்சுருந்தாங்க. செய்மர ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டியது இருந்தது. அப்படியே நம்மளும் ஆடி மாதம் அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலில் போய் கும்பிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனை முன்னிட்டு இருக்கங்குடி கோவிலுக்கு போயாச்சுங்க. அங்கே பாருங்கள், பயங்கரமான ஒரு கூட்டம். வெயில் அதை விட செம்ம வெயில். அந்த கூட்டத்தில் போகக்குள்ளேயுமே ரொம்ப வெக்கையாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் முன்னால் பஸ்ஸில் போனவுடனே அந்த எண்டிங்கில் உள்ள கடைகள் இதுங்க. அடுத்து பார்த்தா இது ஆற்று. ஃபர்ஸ்ட் நிறைய மணலாக கிடக்கும். இந்த ஏரியாலாம் தண்ணி நல்ல தண்ணியாக போகும். இப்போ என்னடானா அந்த ஏரியாவில் சாக்கடை தண்ணி தாங்க போகுது. அதை கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த சைடு அந்த மூட்டை போட்டு வச்சுருக்காங்க, கொஞ்சம் அதில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கடைகள். இருந்தாலும் வெக்க ஒரு அரணிப்பு, பயங்கரமான ஒரு வெயில். நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுங்கிறத விட முதல் மாதம் ஆடி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே போனேன். இல்லைன்னா எங்கள் சார் அவங்களே அனுப்பிவிட்டு இருந்திருப்பேன். இது சாமி கும்பிடணுங்கிற ஒரு ஆசையில் தான் போனேன். இங்கே பாருங்கள், இது என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ கூட்டம். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மக்கள் சாமி மேலே பக்தினாலையும், பெரும்பாலும் செய்முறைக்கு வந்தவங்களும் நிறையா இருந்தாங்க. நிறைய பேர் மொட்டையெல்லாம் அந்த வெயில் நல்லா போட்டு வந்தாங்க. ஆடி முதல் ஆடின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸ் பகுதி. இப்போ இந்த என்ட்ரன்ஸில் நேராக போகிற மாதிரி கூட இல்லைங்க. உள்ள நுழைஞ்சு போகிற மாதிரி பாதையெல்லாம் எங்கிட்ட போயிருக்கு. எல்லாம் கடைகளாக இருக்குது. இந்த கடை இல்லைன்னா எங்கள் அம்மா வேற வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உசுர் எடுத்துட்டாங்க. இல்லை பாருங்க, ஃபுல்லாக கடைகள் தான். இந்த கடைகள் இருக்கிறதுனால கூட கொஞ்சம் கூலிங்காக தெரிஞ்சது. இல்லைன்னா எல்லாம் வெட்டாவளியாக இருந்தால் இதை விட இருந்திருக்கும். இது மேற்கு வாசலுங்க. இந்த சைடு இதெல்லாம் தேங்காய் கடை தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஷாப்பிங் கடையே நிறையா வச்சுட்டாங்க. கோயிலை ஒட்டியும் இருக்குது. இந்த சைடு எல்லாமே கடைகள் இப்போ அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. பாருங்கள், அந்த உள்ள சைடு தெரியுதா? எல்லாம் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் லைன்லலாம் நின்று கும்பிட முடியாது இல்லையா? வெளியிலேருந்தே கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. இதெல்லாம் மேற்கு வாசல் லைனு. அது இப்போ நம்ம போகிறது தான் வடக்கு வாசல் சைடு போகிறோம். எல்லாம் பூவெலாம் நிறையா தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே பூ வச்சுட்டு போனதுனால பூவெலாம் வாங்கலை. ஏன்னா உள்ளே போனாலும் நம்ம சாமி கும்பிட முடியாது. அதனால் தேங்காவெலாம் எதுவும் வாங்கலை. ஃபங்க்ஷனுக்கு தான் போய் அட்டன் பண்ணிட்டு இப்போ சாமி முன்னால் வாசல் மட்டும் வெளியிலேருந்தே கும்பிட்டோங்க. உள்ளே பாருங்கள், அதுவே 4-5 லைனில் நிற்கிறாங்க உள்ளே. அதனால் வெளியேருந்தே சாமி மட்டும் லேசாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதில் எங்கள் தம்பி ஃபுல்லாக துடிச்சிட்டு இருந்தாங்க. வீடியோவே அவ்வளோவா எடுக்க முடியலை. இல்லைன்னா சாமி நல்லா ட்ரெயினுக்குலாம் பொங்கல் வைக்கிறாங்க. பாருங்க, சரியான புகை. பொங்கல் வச்சுருந்தாங்க. எங்க அம்மா பொறுமையா வீடு எடுத்தாங்க. கீழே ஃபுல்லாக சாக்கடை தண்ணி அசிங்கமாக கிடந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு எல்லாம். ஆனால் வெயில் செட்டுங்க, பயங்கர வெயில். பாருங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க பசியோட உட்காந்து. இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு சேடங்களையும் பட்டப்பாடு 1/2 மணி நேரம் வெயில அங்கிட்டு இங்கிட்டு நடக்க வச்சாங்க எங்க அம்மா. மேற்கு சைடு ஒரு தடவை போனால் அப்புறம் கிழக்கு சைடே வந்துட்டோம். கிழக்க கூடி இந்த பொங்க வைக்கிற ஏரியாவில் கூட அங்கிட்டு தான் செட்டு இருக்குன்னு நினச்சிட்டு போனாங்க. ஆனால் செட்டு வேற சைடு இருக்குட்டாங்க. அதுலேயும் அங்கே உள்ள ஆளுகளே மாற்றி மாற்றி சொல்லி சாப்பிட முடியல. சுட சுட சாப்பாடு சுட சுட இருக்கும், ஒன்றும் இறங்கலை. ரொம்ப நேரம் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு புல் கட்டு கட்டிட்டு. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.